கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கல்வனின் காதலி என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 16. கோஷா ஸ்திரீ. மதுரை ஒரிஜினல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நாடக கம்பெனியில் தபாலா வாசிக்கும் சாய்பு ஒருவர் இருந்தார். அவருக்கு முகமது ஷெரீப் என்று பெயர். சில நாடக கம்பெனிகளில் ஹார்மோனியக்காரராகவும் தபாலக்காரராகவும் மேடையில் நட்டு நடுவில் உட்கார வைப்பது போல அந்த கம்பெனியில் உட்கார வைக்கும் வழக்கம் கிடையாது. பக்கவாதியக்காரர்கள் மேடையின் ஓரத்தில் மறைவான இடத்தில்தான் இருப்பார்கள். அவர்களை அதிகம் பேர் பார்த்திருக்கவே முடியாது. மேற்படி ஜனாப் முகமது ஷெரீப் சாஹிப் ஒரு நாள் ராத்திரி எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு கோஷா ஸ்திரீயுடன் வந்து சேர்ந்தார். கோஷா என்றால் புடவை தலைப்பை சிறிது இழுத்துவிட்டு பாதி முகத்தை மூடும் அரைகுறை கோஷா அல்ல. உயர்ந்த முஸ்லிம் குடும்பத்து மாதரை போல தலையில் இருந்து பாதம் வரையில் ஒரு பெரிய அங்கியால் மூடி கண்களுக்கு மட்டும் துவாரம் வைத்திருக்கும் சம்பூர்ண கோஷா. அந்த கோஷா ஸ்திரீயை அவர் பெண்கள் வண்டியில் ஏற்றிவிட்டு தாம் வேறு வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். மறுநாள் அதிகாலையில் இவர்கள் கொள்ளிடத்திற்கு அடுத்து புரசூர் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு மாட்டு வண்டி பிடித்துக்கொண்டு மேற்கு நோக்கி பிரயாணமானார்கள். கொஞ்ச தூரம் போன பிற்பாடு அவர்கள் பிரயாணம் செய்த சாலை கொள்ளிடக்கரை லயன்கரை சாலையோடு சேர்ந்தது. அந்த சாலையோடு 7-8 மைல் சென்றதும் அங்கே பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழும் ஒரு கிராமம் இருந்தது. வண்டியை அவ்விடத்திலேயே நிறுத்திவிட்டு நாங்கள் திரும்பி வரும் வரை காத்திரு என்று வண்டிக்காரனிடம் சொல்லிவிட்டு சாய்புவும் கோஷாஸ்திரியும் கொள்ளிடத்து படுக்கையில் இறங்கி சென்றார்கள். முத்தையன் பாழடைந்த கோவிலுக்கருகில் நாவல் மரத்தின் வேரில் தலையை வைத்து படுத்த வண்ணமாக கல்யாணிக்கு கோபம் வரும்பொழுது அவளுடைய புருவங்கள் எப்படி வளைகின்றன என்பதை தன் மனக்கண்ணின் முன்னால் கொண்டு வர பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தான். எவ்வளவோ முயற்சி செய்தும் அது முடியாமல் போகவே அவள் சிரிக்கும் பொழுது அவளுடைய பல்வரிசைகள் எப்படி இருக்கின்றன என்பதை உருவகப்படுத்தி பார்த்தான். பிறகு இன்று அவள் வருவதற்கு இன்னும் எத்தனை நேரம் ஆகும் என்று எண்ணமிட்டவனாக ஆகாயத்தில் சூரியன் எங்கே வந்திருக்கிறது என்று அண்ணாந்து நோக்கினான். முத்தையனுடைய உள்ளத்தில் நாளுக்கு நாள் அமைதி குன்றி வந்தது. ஒரே இடத்தில் தங்கி ஒரு வேளையும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பது அவனுக்கு அவனுடைய இயல்பிற்கே விரோதம் அல்லவா? சாலையில் மாட்டு வண்டி போகும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு பரபரப்பு உண்டாகும். அந்த க்ஷணம் சாலையில் போய் வண்டிக்காரனை இறக்கிவிட்டு தான் மூக்கணையில் உட்கார்ந்து கொண்டு வண்டி ஓட்ட வேண்டும் என்ற ஆசை பொங்கிக் கொண்டு வரும். ராஜன் வாய்க்காலில் வரும் புது வெள்ளத்தில் குதித்து துளைந்து நீந்து வேண்டும் என்ற ஆவலினால் அவன் மனம் துடிதுடிக்கும். எங்கேயாவது மாடு அம்மா என்று கத்துவது காதில் விழுந்தால் ஓடிப்போய் அதை பிடித்து குளத்தில் கொண்டு போய் குளிப்பாட்ட வேண்டும் என்றும் தோன்றும். இன்னும் பூங்குளத்தின் தெற்கு வீதிக்கு போகவும் தன்னுடைய வீட்டை பார்க்கவும் ஆசை உண்டாகும். காலை நேரத்தில் கோவில் பிரகாரத்தில் உள்ள பவளமல்லி மரத்தினடியில் புஷ்ப பாவாடை விரிந்திருக்குமே, அதை போய் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பொங்கிக் கொண்டு கிளம்பும். இவ்வளவு ஆவல்களையும் அடக்கிக் கொண்டு முத்தையன் பொறுமையுடன் இருப்பதை சாத்தியமாக்க செய்தவள் கல்யாணிதான். அவள் மட்டும் தினம் ஒரு தடவை வந்து கொண்டிராவிட்டால் அவனால் அங்கு இத்தனை நாள் இருந்திருக்கவே முடியாது. ஆயிற்று, இன்னும் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் கல்யாணி வந்து விடுவாள் என்ற நினைப்பில் அவனுக்கு காலை நேரமெல்லாம் போய்விடும். அவளும் தானுமாக கப்பல் பிரயாணம் செய்ய போவதையும் மலாய் நாட்டில் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தப் போவதையும் பற்றி மனோராஜ்யம் செய்வதில் மாலை நேரத்தின் பெரும் பகுதியை கழிப்பான். அன்று முத்தையன் மரக்கிளைகளின் இடைவெளி வழியாக ஆகாயத்தில் சூரியன் வந்திருக்கும் இடத்தை பார்த்துவிட்டு கல்யாணி வருவதற்கு இன்னும் 2 நாழிகை பிடிக்கும் என்று எண்ணமிட்டான். அவள் வரும்பொழுது தான் எங்கேயாவது ஒளிந்து கொண்டு அவள் என்ன செய்கிறாள் என்று வேடிக்கை பார்க்கலாம் என்பதாக ஒரு யோசனை அவன் மனதில் தோன்றியது. அப்படி நாம் ஒளிந்து கொண்டால் அவள் பயத்துடன் அப்புறமும் இப்புறமும் கண்களை சுழற்றி பார்ப்பாள் அல்லவா? அவளுடைய புருவங்கள் நெறிந்து வளையும் அல்லவா? அந்த தோற்றம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அவன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் பொழுதே சலசலவென்று செடிகள் அலையும் சப்தம் கேட்டு திடுக்கிட்டு சப்தம் வந்த தசையை நோக்கினான். அவனுக்கு எதிரே தலை முதல் கால் வரை கோஷா அங்கி தரித்த உருவம் ஒன்று வரவே ஒரு கண நேரம் அவன் பதறிப்போனான். சட்டென்று கீழே பக்கத்தில் கிடந்த ரிவால்வரை எடுத்துக்கொண்டு துள்ளி எழுந்தான். யாரது என்று அதட்டிய குரலில் கேட்டு கை துப்பாக்கியை நீட்டி பிடித்தான். கோஷா அங்கியின் உள்ளிருந்து கிண்கிணி சப்திப்பது போன்ற சிரிப்பு சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷம் அங்கி எடுத்தெறியப்பட உள்ளிருந்து திவ்ய சௌந்தரியம் பொருந்திய மோகன ஸ்திரீ உருவம் ஒன்று வெளிப்பட்டது. நீதானா கமலபதி? ஒரு நிமிஷத்தில் என்னை இப்படி மிரட்டிவிட்டாயே. நிஜமாகவே பயந்து போனேன் என்றான் முத்தையன். ஆம், அந்த கோஷா ஸ்திரீ உண்மையில் பெண் உருவத்தில் இருந்த கமலபதிதான். கொள்ளிடக்கரை பிரதேசத்தில் முத்தையனை பிடிப்பதற்கு பலமான போலீஸ் ஏற்பாடுகள் நடக்கின்றன என்பதை அறிந்து இம்மாதிரி வேஷத்தில் வந்தால்தான் சந்தேகம் ஏற்படாமல் அவனை பார்க்க முடியும் என்று தீர்மானித்துத்தான் அவன் அப்படி பெண் வேஷம் தரித்து கோஷாவாக மாறி இங்கே வந்தது. அபிராமியிடம் அன்று நான் தான் சதாராம் என்று அவன் சொன்ன பொழுது இந்த யோசனை அவன் மனதில் உதயமாயிற்று.
ஐயோ, துரஷ்டவசமாக அவனுக்கு பெண் வேஷம் அவ்வளவு நன்றாக பளித்ததல்லவா இருந்துவிட்டது. நாடகத்தில் அவனை பார்த்திருக்கிறோம். நாமே ஒரு நிமிஷம் மயங்கி போய் விட்டோம் என்றால் பேதை கல்யாணி என்ன கண்டாள்? அவனை ஒரு இளமங்கை என்றே அவள் கருதிவிட்டதில் வியப்பில்லை அல்லவா? அதனுடைய பலன்தான் எவ்வளவு விபரீதமாக போய்விட்டது. சாஸ்திரியின் வியப்பு. நாடகம் பார்த்த அன்றிரவு சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரியின் மீது அவருடைய மனைவிக்கு வந்த கோபம் தனியவே இல்லை. திரும்பி ஊருக்கு போகும் வழியெல்லாம் நல்ல உத்தியோகம், நல்ல வயிற்று பிழைப்பு. ஒன்றும் அறியாத பெண் பிள்ளைகளை சந்தியில் இழுத்துத்தானே உங்கள் உத்தியோகம் நடக்க வேண்டும்? நன்றாக இருக்கிறது. நீங்கள் திருடனை பிடிக்கிற அழகு என்று ஸ்ரீமதி மீனாட்சி அம்மாள் சாஸ்திரியாரை வெகுவாக சண்டை பிடித்ததோடு சில தடவை கண்ணீர் கூட பெருக்கிவிட்டாள். அபிராமியும் தன்னையும் சாஸ்திரியார் அந்த மாதிரி உள்நோக்கம் ஒன்றை வைத்துக்கொண்டு நாடகத்திற்கு அழைத்து போனதை நினைக்க நினைக்க அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. சாஸ்திரியாடிய மனோநிலைமையில் இதற்கு நேர் விரோதமாக இருந்தது. திருடனை பிடிக்காவிட்டாலும் அவன் இத்தனை நாளும் இருந்த இடத்தை சாமர்த்தியமாக கண்டுபிடித்தார் அல்லவா? அதனால் போலீஸ் ராகாவில் அவர் மீதிருந்த சந்தேகம் அடிபட்டு போயிற்று. இதனாலெல்லாம் அவருடைய மனதில் முன்னைவிட அதிக உற்சாகமாக இருந்தது. ஆனால் இதை தன் மனைவியிடம் காட்டிக்கொள்ளாமல் மன்னிப்பு கேட்பது போல பாவனை செய்து அவளை ஒருவாறு சமாதானம் பண்ணி திருப்பரம் கோயிலில் கொண்டு போய் சேர்த்தார். பிறகு அவர், இந்த முத்தையன் விஷயம் பைசலாகும் வரையில் நமக்கு வீட்டில் இனிமேல் அமைதியிராதாகையால் அவனை பிடித்துவிட்டுத்தான் வீட்டுக்கு வருவது என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டு வெளிக்கிளம்பினார். மேற்கே கல்லணை முதல் கிழக்கே சமுத்திரம் வரையில் ஆங்காங்கு எல்லை வகுத்து கொண்டு கொள்ளிடக்கரை பிரதேசத்தை போலீசார் சல்லடை போட்டு சலித்துக் கொண்டிருந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரிக்கும் அவருடைய தலைமையில் இருந்த போலீஸ் படைக்கும் புரசூர் ஸ்டேஷன் முதல் புங்குளம் வரையில் உள்ள பிரதேசம் எழுந்திருந்தது. கொள்ளிடப்படுகையில் காடு அதிகமுள்ள பிரதேசம் இதுதான். சேர்ந்தாற் போல ஊர்கள் அதிகமுள்ள இடமும் இதுதான். முத்தையனுடைய சொந்த ஊர் பூங்குளமாகையால் அந்த ஊருக்கு சமீபமாக அவன் வந்திருக்க மாட்டான் என்று முதலில் கருதப்பட்டது. ஆனாலும் அப்படி ஊருக்கு பக்கத்திலும் நன்றாக தேடிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்திருந்தார். அப்படி அவர் தீர்மானம் செய்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. சாஸ்திரியும் அவருடைய போலீஸ் படையும் கேம்ப் செய்திருந்தது புரசூரில். அங்கிருந்து அவர் போலீஸ் சேவர்களை 2-3 பகுதியாக பிரித்து படுகையில் தேடிவர அனுப்பிவிட்டு தாம் சைக்கிளில் லயன்கரை சாலையோடு போவது வழக்கம். ஒரு நாள் அப்படி அவர் போய்கொண்டிருந்த பொழுது பூங்குளத்திற்கு அருகில் ஒரு வேளாளர் பெண் மதியானம் 12 மணிக்கு கொள்ளிடத்தில் குளித்துவிட்டு இடுப்பில் குடத்துடன் தன்னந்தனியாக லயன்கரை சாலையை கடந்து ஊருக்குள் போய்கொண்டிருந்ததை பார்த்தார். இந்த பெண் தான் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்ற எண்ணம் அவர் அறியாமலேயே அவர் மனதில் தோன்றிற்று. பிறகு அபிராமிக்கும் இந்த பூங்குளம் தானே, ஒருவேளை இந்த பெண் அபிராமிக்கு ஏதாவது உறவாக இருந்தாலும் இருப்பாள் என்று நினைத்தார். அப்புறம் இன்னொரு வியப்பு அவர் உள்ளத்தில் ஏற்பட்டது. பக்கத்தில் ராஜன் வாய்க்காலில் தண்ணீர் அலைமோதிய வண்ணம் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண் எதற்காக இந்த உச்சி வேளையில் கொள்ளிடத்திற்கு போய் குளித்துவிட்டு வருகிறாள் என்று ஆச்சரியப்பட்டார். இப்படி அவர் எண்ணமிட்டுக் கொண்டே போன பொழுது கொஞ்ச தூரத்தில் நாம் முதல் அத்தியாயத்தில் சந்தித்த தர்மகர்த்தா பிள்ளை எதிர்பட்டார். உழவு தலைக்கு போய்விட்டு அவர் திரும்பி வந்து கொண்டிருந்தார். சப் இன்ஸ்பெக்டர் அவரிடம் பேச்சு கொடுத்து விசாரித்து குளித்துவிட்டு போகிற பெண்ணின் பெயர் கல்யாணி என்றும் அவளை இப்பொழுது பிரசித்தி பெற்ற கொள்ளைக்காரனாக விளங்கும் முத்தையனுக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதாக ஒரு காலத்தில் பேச்சு இருந்ததென்றும் தெரிந்து கொண்டார். இப்பொழுது கல்யாணி பெரிய சொத்துக்காரி என்பதையும் அறிந்தார். இதை கேட்டது முதலே அவர் மனதில் இன்னதென்று விவரம் தெரியாத ஒரு குழப்பம் குடிகொண்டது. நம்முடைய தேட்டத்திற்கும் இந்த பெண்ணிற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று அவருடைய உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் என்னமாக அதை கண்டுபிடிப்பது? பகிரங்கமாக விசாரித்து பலன் இல்லாமல் போனால் பைத்தியக்காரத்தனமாக முடியுமே. அன்று சாஸ்திரி இரவு 11 மணிக்குத்தான் வந்து கேம்பில் படுத்தாரானாலும் தூக்கம் என்னவோ வரவில்லை. பூங்குளம், கல்யாணி, முத்தையன், அபிராமி இப்படி அவருடைய எண்ணங்கள் சுழன்று கொண்டிருந்தன. மறுநாள் எப்படியும் பூங்குளத்திற்கு பக்கத்தில் உள்ள காடுகளை நன்றாக சோதனை போடுவதென்று அவர் தீர்மானித்தார். மறுநாள் காலையில் அவர் போலீஸ்காரர்களை பிரித்துவிட்டு அவர்கள் இங்கே போக வேண்டும், இன்னின்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது புரசூர் ரயில் ஸ்டேஷனில் சாதாரண உடுப்புடன் மஃப்டியில் இறங்கி ஏறுபவர்களை கவனிக்கும்படி உத்தரவு பெற்றிருந்த போலீஸ்காரன் அவரிடம் வந்து அன்று காலை பேசஞ்சரில் சாய்வு ஒருவர் ஒரு கோஷாஸ்திரியுடன் வந்து இறங்கி பச்சாபுரம் என்ற ஊருக்கு வண்டி பேசிக் கொண்டிருந்ததாக தெரிவித்தான். அதை கேட்ட சப் இன்ஸ்பெக்டர் பலமாக சிரித்தார். அப்படியா? திருடன் மறுபடியும் மதராசுக்கு போய் அங்கே கோஷா வேடம் போட்டுக்கொண்டு ஒரு சாய்புவையும் கூட அழைத்து கொண்டு நம்மிடம் அகப்பட்டுக் கொள்வதற்காக திரும்பி வந்திருக்கிறானோ என்றார். இப்பொழுதெல்லாம் சாஸ்திரிக்கு மற்றவர்கள் கொண்டு வரும் துப்பு இதிலும் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. முத்தையனை பற்றிய தகவல் வேறு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதென்றும் தாம் ஒருவரால் தான் அவனை கண்டுபிடிக்க முடியும் என்றும் அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றிக்கொண்டே இருந்தது. ஆகவே மேற்படி துப்பில் அவருக்கு அதிக சிரத்தை ஏற்படவில்லை. ஆனாலும் அதை
அடியோடு அலட்சியம் செய்து விடுவதாகவும் அவருக்கு உத்தேசமில்லை. மேற்கொண்டவாறு அவர் கேலியாக பேசிக் கொண்டிருந்த பொழுதே மனதிற்குள் பச்சாபுரம் பூங்குளத்திற்கு பக்கத்தில் தான் இருக்கிறது, அங்கே இந்த கோஷாஸ்திரி மர்மத்தையும் விசாரித்து விட்டால் போகிறது என்று எண்ணிக்கொண்டார். குடம் உருண்டது. பச்சாபுரம் கடைத்தெருவில் உண்மையாகவே ஒரு மாட்டு வண்டி கிடக்கத்தான் செய்தது. அதை லயன் கரையிலிருந்தே பார்த்த சர்வோத்தம சாஸ்திரி தம் பின்னோடு வந்த உடிப்பணிந்த போலீஸ்காரனை அனுப்பி அதில் யார் வந்தது என்று விசாரித்து வர சொன்னார். வண்டிக்காரன் கடைத்தெருவில் இருந்த மிட்டாய் கடையில் இட்லி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவனை கேட்டதற்கு, ஆமாம், ஒரு சாய்புவும் அவர் சம்சாரமும் தான் வந்தார்கள். மத்தியானமாக ஸ்டேஷனுக்கு திரும்பி விடுகிறோம் என்று என்னை இருக்க சொல்லி இருக்கிறார்கள் என்றான். போலீஸ்காரன் ஊருக்குள் போய் 2 முஸ்லிம்களை, ஒரு சாய்புவும் ஒரு கோசாஸ்திரியும் இங்கே வந்தார்களா என்று விசாரித்தான். அவர்கள் வந்தார்கள், வரவில்லை, நீ என்னத்திற்கு விசாரிக்கிறாய் என்று சண்டைக்கு வந்துவிட்டார்கள். போலீஸ்காரன் திரும்பி வந்து சாஸ்திரியிடம் சொன்னான். அவருடைய பழைய நம்பிக்கை உறுதிப்பட்டது. இருந்த போதிலும் நீ இங்கேயே இருந்து அந்த வண்டியில் ஒரு கண் வைத்திரு, பின்னால் வரும் போலீஸ்காரர்களை மேலே அனுப்பிவிடு, நான் முன்னால் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அவரும் இந்த மஃப்டி போலீஸ்காரன் மட்டும் சைக்கிளில் வந்தார்கள். மற்றவர் பின்னால் நடந்து வந்தார்கள். இரு புறத்திலும் உள்ள காடுகளை துழாவிக் கொண்டு வந்தபடியால் அவர்கள் வருவதற்கு நேரமாயிற்று. சர்வோத்தம சாஸ்திரியின் எண்ணமெல்லாம் பூங்குளத்திலேயே இருந்தது. பூங்குளத்திலும் கல்யாணியின் மீதும் இருந்தது. ரகசியங்களையும் மர்மங்களையும் கண்டுபிடிப்பதிலேயே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வேட்டை நாயிடம் உள்ள முகரும் சக்தியைப் போல ஒரு வித சக்தி உண்டாகிவிடுகிறது. ரயிலில் பாருங்களேன், வண்டியிலே 32 பேர் உட்கார்ந்திருக்கும் பொழுது டிக்கெட் பரிசோதகர் ஓர் ஆசாமியிடம் குறிப்பாக போய் டிக்கெட் கேட்கிறார். அந்த ஆசாமியிடம் டிக்கெட் இருப்பதில்லை. இம்மாதிரிதான் சர்வோத்தம சாஸ்திரிக்கும் முத்தையனுடைய ரகசியம் இந்த கல்யாணியிடம் இருக்கிறது என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. எனவே பரபரப்புடன் விரைந்து சைக்கிளை விட்டு கொண்டு சென்றார். அவர் பூங்குளத்தை நெருங்கிய பொழுது கல்யாணி கொள்ளிடப்படுகையிலிருந்து இடுப்பிலே குடத்துடனும் குளிக்காமலும் தலைவிரி கோலமாகவும் வருவதை கண்டார். ஐயோ, இந்த பெண்ணுக்கு சித்தப்பிரமையா அல்லது பேய் பிடித்திருக்கிறதா என்று அவர் திடுக்கிட்டு போனார். அப்பொழுது அவளுடைய தோற்றம் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. அவ்விடத்தில் லயன்கரை சாலையை ஒட்டி ராஜன் வாய்க்கால் ஓடுகொண்டிருந்தபடியால் கொள்ளிடத்தில் இருந்து வருகிறவர்கள் லயன்கரை சாலையை தாண்டியதும் கொஞ்ச தூரம் கீழே இறங்கி போய் வாய்க்காலின் மீது போடப்பட்டிருக்கும் மூங்கில் பாலத்தின் வழியாக அக்கறை செல்ல வேண்டும். அப்புறம் சாதாரண கால்நடை பாதை வழியாக சுமார் 1/4 மைல் தூரம் போனால்தான் பூங்குளத்தை அடையலாம். கல்யாணி இப்பொழுது லயன்கரை சாலையை தாண்டி கொண்டிருந்தாள். அவளுடைய வாய் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. அவள் என்ன சொல்கிறாள் என்பது சாஸ்திரியின் காதில் விழாவிட்டாலும் அவை ஏதோ காரசாரமான வசை சொற்கள் என்று மட்டும் ஊகிக்க முடிந்தது. அவ்வளவு சமீபத்தில் வந்திருந்த சாஸ்திரியை அவள் கவனிக்கவில்லை. உண்மையில் அவளுக்கு எதிரில் உள்ளவை கூட அவள் கண்ணுக்கு தெரியவில்லை என்றே தோன்றிற்று. அப்படி தட்டு தடுமாறி நடந்தாள். சாலையை தாண்டியதும் பள்ளத்தில் இறங்க வேண்டுமல்லவா? அந்த இடத்தில் பள்ளம் என்பதை கவனிக்காமலே அவள் காலை எடுத்து வைத்தாள். திடீரென்று கீழே விழுந்தாள். இடுப்பில் இருந்த குடம் தவறி விழுந்தது. டனார் என்று சப்தித்துக் கொண்டே உருண்டு ராஜன் வாய்க்காலின் பிரவாகத்துக்கு அருகில் போய் தண்ணீரை தொட்டுக்கொண்டு நின்றது. குடம் உருண்ட வேகத்தில் அதற்குள்ளிருந்த பொட்டலம் வெளியே வந்து தண்ணீரில் விழுந்தது. விழும்பொழுது அந்த பொட்டலம் அவிழ்ந்து போயிற்று. மீன்கள் திரண்டு வந்து முத்தையனுடைய மதியான சாப்பாட்டை ருசி பார்த்து சாப்பிடத் தொடங்கின. இவ்வளவும் நடந்தது 1/2 நிமிஷ நேரத்தில். கல்யாணி லயன்கரை சரிவில் நிமிர்ந்து உட்கார்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். இதற்குள் சாஸ்திரி கீழே ஓடிச் சென்று குடமும் பிரவாகத்தில் போய்விடாமல் எடுத்தார். குடத்தை அவர் ஒரு கையால் எடுக்கும் பொழுது இன்னொரு கையால் தண்ணீரில் கிடந்த சோற்று பொட்டலத்தை நன்றாக பிரவாகத்தில் இழுத்து விட்டார். குடத்தை எடுத்துக்கொண்டு வந்து கல்யாணியின் பக்கத்தில் வைத்த சாஸ்திரி, என்னம்மா இது, ஏன் இப்படி விழுந்து விட்டாய் என்று கேட்டார். கல்யாணி பதில் சொல்லாமல் திருதிருவென்று அவரை பார்த்து விழித்தாள். குடத்தில் இருந்த சாப்பாடு ஆற்றோடு போய்விட்டதே, யாருக்காகம்மா சாப்பாடு கொண்டு வந்தாய் என்று கேட்டார் சாஸ்திரியார். அதை கேட்ட கல்யாணி ஒரு வினாடி அவரை உற்று பார்த்துவிட்டு பயங்கரமாக சிரித்தாள். அவ்வளவு பயங்கரமும் சோகமும் கலந்த சிரிப்பை அதற்கும் சாஸ்திரி கேட்டதே கிடையாது. அவருக்கு மை கூச்செறிந்தது. யாருக்காகவா, சாப்பாடு யாருக்காகவா என்று கல்யாணி முணுமுணுத்தது அவருடைய உடம்பை பதறச் செய்தது. ஆனாலும் அவர் விடவில்லை. நெஞ்சை வைரமாக்கிக் கொண்டு மேலும் சொன்னார், உன்னை போன்ற சிறு பெண்கள் உச்சி வேளையில் இங்கெல்லாம் வரக்கூடாது. படுகை காட்டில் திருடன் முத்தையன் ஒளிந்து கொண்டிருப்பது தெரியாத உனக்கு? அவனுக்கு இந்த பக்கத்திலே தான் யாரோ காதலி ஒருத்தி இருக்கிறாளாம். அவள்தான் அவனுக்கு சாப்பாடு போடுகிறாளாம். முதலிலே நீதான் அந்த கல்வனின் காதலியோ என்று கூட நான் சந்தேகப்பட்டு விட்டேன். சாஸ்திரி மாதிரி கூறியதை காட்டிலும் கல்யாணியின் நெஞ்சில் கூறிய ஈட்டியை செருகியிருக்கலாம். ஆனால் ஈவிரக்கம் பார்த்தால் இந்த காலத்தில் சரிபடுமா? உத்தியோகத்தில் தான் ப்ரமோஷன் கிடைக்குமா? அவர் உத்தேசித்த பலன் கைமேல் கிடைத்து விட்டது.
கல்யாணி எழுந்து நின்றாள். ஆவேசம் வந்தவள் போல பேசினாள். நானா கல்வனின் காதலி? இல்லை, இல்லவே இல்லை, சத்தியமாக இல்லை. அவனுடைய காதலி வேறொரு இருக்கிறாள். அதோ அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற பாழும் கோவிலுக்கு போனால் தெரியும். காதலனும் காதலியும் அங்கே கட்டி தழுவிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொன்ன கல்யாணிக்கு உடனே ஐயோ, என்ன காரியம் செய்தோம் என்று தோன்றியிருக்க வேண்டும். உதடுகளை கடித்து கொண்டாள். ஒரு நிமிஷம் பொறுத்து, ஐயா, நீங்கள் யார் என்று கேட்டாள். சாஸ்திரி முகத்தில் ஒரு சிறு மாறுதலும் ஏற்படவில்லை. ஏனம்மா, என்னை தெரியாதா? நான் இந்த கொள்ளிடக்கரை மேஸ்திரி. எனக்கென்னத்திற்கு இந்த தொல்லையெல்லாம்? உனக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கிறது. மூங்கில் பாலத்தை தாண்டி ஜாக்கிரதையாக போய் சேர். நானும் என் வழியில் போகிறேன் என்றார். கல்யாணி, ஐயா, நிஜமாக சொல்லுங்கள், நீங்கள் போலீஸ்காரர் இல்லையே என்று கேட்டாள். என்னை பார்த்தால் போலீஸ்காரன் மாதிரியா இருக்கிறது என்றார் சாஸ்திரி. கல்யாணி குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு மூங்கில் பாலத்தை தாண்டி ஊரை நோக்கி சென்றாள். அவளுக்கு தெரியும்படியாக சாஸ்திரியும் லயன்கரை சாலையோடு கொஞ்ச தூரம் போனார். முத்தையன் இருக்கும் இடம் இதுதான் என்று சாஸ்திரிக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது. ஆனால் கல்யாணியின் மர்மம் இன்னதென்று முழுவதும் விளங்கவில்லை. அதை பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது அந்த பெண் இங்கே இருந்தால் காரியத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்படும் என்று எண்ணித்தான் அவளை போகச் செய்தார். அவள் ராஜன் வாய்க்காலை தாண்டி அக்கறையில் முடுக்கு திரும்புவதும் இங்கே சாலையில் போலீஸ்காரர்கள் வந்து சேர்வதும் சரியாக இருந்தது. சாஸ்திரி சட்டென்று ஒரு சீட்டு எழுதி அந்த போலீஸ்காரர்கள் ஒருவனிடம் கொடுத்து, ஓடு, என் சைக்கிளை எடுத்து போ, பச்சாபுரத்தில் இருப்பவனிடம் கொடுத்து உடனே போய் ராயவரம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சீட்டை கொடுத்து விட்டு வரச் சொல்லு. அவன் கோஷாஸ்திரி தேடியது போதும், கோஷாவும் ஆயிற்று, நாசமாக போனதும் ஆயிற்று என்றார். அவன் அப்படியே சைக்கிளில் விரைந்து சென்றான். பாக்கியிருந்த 5 கான்ஸ்டபிள்களையும் பார்த்த சாஸ்திரி, துப்பாக்கிகளில் மருந்து கெட்டித்து தயாராக வைத்திருக்கிறீர்களா? வேட்டை நெருங்கிவிட்டது என்றார்.